நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 1:2 வசனம். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, ஏசப்பா, எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத சாக்கியத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் தந்திருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய சுத்தமான வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு தியானிப்பதற்கு நீங்கள் கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் என் மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கு என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு ஆத்மாவோடைய இருதயம் தொடப்படட்டும் ஏசப்பா. உம்முடைய வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் பெரிய காரியங்களும் செய்யுங்க. இது கேட்கும் போது ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காணப்பண்ண கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 1:2 வசனம். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னா வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் பேசுவாங்க. நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம ஏசப்பா கிட்ட பேசுவோம். ஏசப்பா நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம பேசுவாங்க, ஜெபத்தின் மூலமாகவும் நம்ம கிட்ட பேசுவாங்க. வசனத்தின் மூலமாக பேசுறது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது நம்மளோட சூழ்நிலைகள் சில நேரம் கரடு முரடாக இருக்கலாம். கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை நம்ம மனசில் நினச்சி நமக்கு கவலையாக இருப்போம். ஆனால் நம்ம கவலைப்பட்டு மனுஷங்கள்கிட்ட சொல்கிறத விடையும் நம்ம மனசுக்குள்ளேயே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட நம்மளுடைய இருதயத்தில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுடைய இருதயத்தை ஜெபத்தை கேட்பாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம இருக்கும்போது நம்ம வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது ஏசப்பா வசந்தி மூலமாக நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயங்களையும் தொடுவாங்க. நம்ம தொடங்கும்போது அந்த உணர்தலை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் காலமையும் ராத்திரியும் நம்மளுடைய ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்கிற அந்த வசனத்தை தினமும் நம்ம வாசிக்கும் போகும்போது ஏசப்பா அந்த வசந்தி மூலமாக நம்ம பேசுவாங்க. தியானிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. வாசிக்கிறது நம்ம ஒரு அதிகாரத்தை ரீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு தினமும் அப்படி போயிடுவோம். ஆனால் தியானிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு அதிகாரத்தை நம்ம வாசித்துட்டே இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம இருதயத்தை தொட்டிருக்கோம். அந்த வசனத்தை ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, ஏசப்பா யான் மூலமாக என்ன பேசுகிறாங்க, இந்த வசந்தி மூலமாக யான் கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். சிந்திச்சு நம்ம பார்க்கும்போது ஏசப்பா அந்த வசனத்தின் விளக்கத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவாங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த சங்கீதம் 1:3 வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம தினமும் ஏசப்பாவுடைய வசனத்தை பிரியமாக இருந்து தியானித்து நம்ம அப்படி இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம ஏசப்பாவை நம்ம பார்த்தோன்னா நம்ம ஏசப்பா நல்லவங்க தான், எல்லாருக்குமே நல்லதான் செஞ்சாங்க அந்த காலத்தில். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் ஏசப்பா தீமை செய்யாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா எங்கே மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களோட பார்வையில் தீமையானவர்களாக தான் நம்ம இருப்போம். நம்ம அனுதினமும் ஏசப்பாவுடைய சமூகத்தில் இரவும் பகலுமா அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போகும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே மாறும்.
நம்ம வந்து சில நேரம் நிறைய பாடுகள் மத்தியில் இருக்கும் மூச்ச ஏசப்பா கிட்ட நம்ம வந்து உதவி கேட்கலாம். ஏசப்பா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. நம்ம வந்து வறண்ட நிலத்தில் நம்ம காணப்பட்டாலும் நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்மளை வந்து செழிப்பாக தான் மாற்றுவாங்க. இப்போ வந்து நம்ம வயலில் நம்ம பார்த்தோன்னா அந்த வயலில் வந்து நெல் வந்து முளைக்க வைப்பாங்க. அப்போ அந்த நெல்லுக்கு நல்லா தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா நீர் பாய்ச்சுவாங்க. அதே போல் நம்ம வந்து வறண்ட நிலத்தில் நம்ம காணம் போடும் மூச்சை ஒன்றுமே ஆலோசனை இல்லாமல் நம்ம தகிக்கும் மூச்சை ஏசப்பாவோட வசனம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாயமாட்டு இருக்குது. எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஏசப்பாவுடைய வசனம் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் தேய்ச்சோம். நம்ம தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஏசப்பாவுக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நம்மளோட வாழ்க்கை வந்து வசந்த காலத்தை போல் மாறும். நம்ம வந்து என்னெல்லாம் செய்வோமோ அது எல்லாமே ஏசப்பா வந்து நம்ம மூலமாக வாய்க்க பண்ணுவாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ வந்து நம்ம வந்து ஏசப்பாவுடைய அன்பை வந்து உணர்ந்துக்கலாம். ஆனால் வந்து இந்த உலகத்தில் நம்மளை வந்து பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து ஏன் ஏசப்பாவை பற்றி இப்படி பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தூஷணம் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஏசப்பாவுடைய அன்பை புரியும் போச்ச நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் உயரமான இடத்துல வந்து வைப்பாங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிச்ச நம்மளை கொண்டு ஏசப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கைக்கு முன்னால் நம்மளை வந்து உயரமான இடத்துல வைப்பாங்க. மலையில் இருக்கிறோட பட்டணம் வந்து எப்பயும் மறைஞ்சிருக்க மாட்டாது. இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா நம்ம விளக்க கொளுத்தி நம்ம வந்து கீழே வச்சோம்னா வெளிச்சம் கிடைக்காது. அதே விளக்க நம்ம வந்து மேலே வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த அறை ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். அதே போல் நம்மளை கொண்டு ஏசப்பா வந்து வெளிச்சமாக வைக்க போகிறாங்க. இப்போ வந்து நிறைய ஊரில் வந்து நம்மளை வந்து தூசிச்சிருக்கலாம். இவெல்லாம் இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ல முடிச்சு நம்முடைய இருதயம் எவ்வளோ காயப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த காயப்பட்டாலும் ஏசப்பா வந்து அவங்களோட மத்தியில் நம்மளை வந்து உயரமாக மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை வந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வந்து நம்ம வைப்பாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள். எந்த மனுஷங்களையும் குறிச்சும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை வந்து வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவலையும் படக்கூடாது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள். ஏசப்பா வந்து அந்த அடைக்கலான் குருவிகளோட தேவைகள் எல்லாமே சந்திச்சிருக்காங்க. அதே போல் நம்மளோட தேவைகளும் ஏசப்பா கண்டிப்பாக சந்திப்பாங்க. அந்த விசுவாசம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். விசுவாசம் உள்ள இருதயம் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு வந்து என்னோட இருதயத்தில் வந்து விசுவாசம் உள்ள இருதயத்தை வந்து எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏசப்பா வந்து நம்ம எல்லாத்துக்குமே உதவி செய்வாங்க. அதனால் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் கண்டு நம்ம பயப்படாமல் ஏசப்பாவோட சமூகத்தில் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஏசப்பா கிட்ட நம்மளோட துக்கங்களை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய நேரமோ ஏசப்பா வந்து நம்மளோட நண்பன். அதனால் நம்ம வந்து துக்கப்படக்கூடிய நேரமோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும் மூச்சியும் ஏசப்பா வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏசப்பா வந்து ரொம்ப நம்மளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் ஏசப்பா வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை செஞ்சுருப்பாங்க. நம்மளுடைய ஏசப்பா செஞ்ச நன்மைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களும் ஏசப்பாவோட அன்பை வந்து உணர்ந்து அவங்களும் இரவும் பகலுமா ஏசப்பா கிட்ட அன்பை வந்து உணர்ந்து ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஏசப்பாவோட அன்பை வந்து உணர்ந்துப்பாங்க. ஆமென். ஜெபம் செய்வோம்.
துதிகளின் மத்தியில் வாசிக்கிற நல்ல பிதாவே, ஏசப்பா உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு பிள்ளை இருதயத்துலேயும் தொடுறதுக்கு நீங்கள் கிருபை செஞ்சுக்கிங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம், உம்முடைய வசனத்தை தியானிக்காமல் நாங்கள் போயிருக்கலாம், உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் இனி எங்களோட பாவங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா. அந்த ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கூடிய இருதயத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஏக்கத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அனுதினமும் உம்முடைய பிரசனத்தை ஒவ்வொரு பிள்ளையும் உணர கிருபை செய்யுங்க. காலையிலேருந்து நீங்கள் இரவு வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கீங்க, அதை உணரணும் ஏசப்பா. அப்பா இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானித்து உம்மை காத்திருக்கக்கூடிய பிள்ளையா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. அப்பா நிறைய பேர் பாவம் செஞ்சுருப்பாங்க, அந்த பாவம் உம்முடைய சமூகத்தில் வர்றதுக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை இருதயத்துலேயும் கவலைகளோடையும் கண்ணீர்களோடையும் இருப்பாங்க ஏசப்பா. நிறைய பேர் ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் காணப்படக்கூடிய துக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சந்தோஷமாக மாற்றுங்க. அவங்கவுங்க தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உம்மை நம்பி அந்த ஒரு பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போகாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி அறியக்கூடிய இருதயத்தை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் கொடுங்க. உங்கள் சித்தத்தையும் பண்ணி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்கவுங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. உமக்காக வாழக்கூடிய இருதயத்தை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அப்பா சில பிள்ளைகள் நிறைய தகச்சு போய் நிற்பாங்க, பாவத்திலேருந்து வெளியில் வர முடியாமல் இருப்பாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களும் இன்னையிலேருந்தே உம்முடைய வேதத்தை தியானிச்சு அப்பா அந்த ஆலோசனை கர்த்தர் நீங்கள் சொல்லி உணரக்கூடிய இருதயத்தை நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கு கொடுங்க. வசந்தி மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகிட்ட நீங்கள் பேசுங்க ஏசப்பா. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதத்தையும் காணப்பண்ண நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்தி நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகும் செய்யணும். உங்கள் கிருபையால் முடிச்சுடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.